அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். சன்னாரப்பாளையம் ஒரு 3/4 ஏக்கர் இருக்குங்க. சரிங்க. சன்னாரப்பாளையம் ஈரோட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம்மா. ஆ, ஆ, இது இந்த கரூர் ரோடு. 7 to 10 வரும். சரி, ஓகே. கரூர் ரோடு இல்லையா? கரூர் ரோடா? சன்னாரப்பாளையம் கணபதி. சன்னாரப்பாளையமா? ஆமாம், கணபதி பாளையம் தாண்டி. கணபதி முன்னாடியே இருக்கு. சரி, ஓகே. கணபதி பாளையம் தான். ஏதோ அந்த பக்கமா இந்த பக்கமா ஓகே. ஆனால் ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. இருங்க ஒரு 3/4 ஏக்கர் இருக்கா. 1.25 ரூபாயா? போய் பார்க்கட்டா? 1.25 ரூபாயா? 3/4 ஏக்கர். நீங்க மெயின் ரோட்லயே இருக்கா? மெயின் ரோட்ல இருக்கு. கரூர் ரோட்லயா? ஆமாம். கரெக்டா சன்னாரப்பாளையங்கிறது எந்த இடத்துல இருக்குங்கிற லொகேஷன் மட்டும் அதுதான் போய் பார்க்கணும். பக்கத்துல கனகவரத்துக்கு முன்னாடி இல்ல, நீங்க அதெல்லாம் போகலாம் வேண்டாம். கனகவரத்துக்கு முன்னாடியே பின்னாடியா? அவரு நம்மளுக்கு சொன்ன ஒரு மீடியாட்டர் கொஞ்சம் வயசானவருங்க. ஒன்று ரெண்டு மறந்துடுறாரு. அதனால நானே நேரில் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க சொன்னீங்கன்னா அந்த லோக்கல் என்ன போகுதுங்கிறத கேட்டுருவோம். அது ஓரளவுக்கு நமக்கு அது. சரி, ஒன்று நான் அப்போ நாளைக்கு நான் போய் பார்த்துட்டே வந்து சொல்கிறேன். இருக்கட்டுங்க. சொல்லுங்க. அவருக்கு சொல்ல தெரியல. லேண்ட் இருக்குது, ஆனால் 3/4 ஏக்கர் இருக்குங்க. 1.25 ரூபா சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னாங்க. சரி, எத்தனை சதுரடி இருக்குன்னா? இல்லைண்ணா, எனக்கு ஆனார்பாளையங்கிறது வந்து நம்ம இந்த ரோட்லயே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உள்ள கட் ரோட்ல வரும்னு நினைக்கிறேன். கணபதி பாலத்துக்கு முன்னாடி அப்படின்னாரு. அதான் கணபதிக்கு முன்னாடி. சரிங்க. ஒரு சின்ன கட்டு திரும்பும். சரிங்க. மொடக்குறிச்சி வர்றதுக்கு அதுல இருக்கலாம். ஆமாம், மொடக்குறிச்சி ரோட்டுன்னு தான் சொன்னாங்க. அதான் இந்த கரூர் ரோடு கிடையாது. சரி, சரிங்க. அந்த இல்லை, இங்கிருந்து போகும்போது நம்மளுக்கு கரூர் ரோடு தானே? ஆமா, கரூர் ரோட்ல போய் கொஞ்சம் முன்னாடி உள்ள கட் பண்ணிடுவாங்க. ரைட்ல கட் ஆயிடணும். ஓகே. ஆமா, ரைட்ல கட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் தூரம் உள்ள போனது முன்னாடியே இருக்கும். நம்ம தூரம் போனது கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஒரு எவ்வளவு சொல்றாங்க? 3/4 ஏக்கரா 1.5 கோடி சொல்றாங்க. ஆமா. அப்படிங்கப்பா. 500-600 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே வருது. பாருங்க, ரூட் டெவலப் ஆகலங்க. அவன் ஐடியா போடுவானுங்களா? அதான் ஃபீச்சர். இப்போ இந்த ரோடு பிஸி ஆயிடுச்சு. அந்த ரோடு பிஸி ஆயிரும்ல. ரிங் ரோடு வந்தாச்சுன்னா உங்களுக்கு அதில் கனெக்ஷனில் இருக்கிற ரோடு எல்லாமே பிஸி ஆயிரும் ஃபியூச்சரில். பெங்களூர்ல நான் இருந்த ஏரியாவில் பானசாடி, அது ரிங் ரோடு மொத்தம் 7 ரூட்டு. இதுக்கும் பெங்களூர்லேருந்து நான் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். அப்போது நான் போகும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அந்த கண்டிஷனில் இருந்திருக்கு. ரிங் ரோடுன்னா எல்லாமே ஃபுல் ஆகுது. எல்லாம் அந்த ரோட்டுக்கு, அந்த ஹைவேக்கு கனெக்ட் ஆகிற எல்லா கனெக்டிங் ரோடுமே ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகுது. பார்க்கல எதுக்காவது ஆகும். ஜஸ்ட் ஆனால் சொல்லுங்க. இது வந்துன்னா என்னன்னா, இப்ப யாரு நம்ம இது வந்து பல தரப்புல நானும் கேட்டுட்டேன். இங்க நம்ம நசினூர். ஆமா, அது என்னன்னா வந்து அதை வந்து நம்ம வந்து இப்ப நீங்க வந்து 18 லட்சம் ரூபாய் போட்டு கிரையம் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 4.25 கோடியை எதை வச்சு கொடுப்பீங்க? 10 பேர் சேர்ந்து கொடுத்தா கூட 10 பேர் எதுக்கு அவருக்கு இந்த 10 பேர் எதுக்கு உங்களுக்கு அனுப்புனாங்கன்னு ஒரு கேள்வி வரும். 10 பேர் கொடுத்து 6-50 லட்சம் ரூபாய் எதுக்கு அனுப்புனாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அப்படி நம்ம வந்து ஏதாவது ஒரு ரீசன் இல்லாம கொடுக்க முடியாது. அவங்க பிளட் ரிலேஷன்னா இருந்தா கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அது இல்லாம மற்றபடி கொடுத்தாங்கன்னா அது கடனா அவர் வாங்கின மாதிரி தான் அவர் திருப்பி கொடுக்குற மாதிரி வரும். நம்ம அனுப்பிச்சா ஆடிட்டர்கிட்ட கேட்ட வரைக்கும் கடன் கணக்குல வாங்கினா ஓகே. சொல்லுங்க. ஆமா, அப்புறம் 10 பேர்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா அது கடன் கணக்குல தானே வரும். ஆமா, கடன் வாங்கின மாதிரி தான் அவருக்கு வரும். அப்படி அக்செப்ட்னா கடன் வாங்கி லோன் லேண்ட் வாங்குறது அக்செப்டடுங்க. கடனை வாங்கி லோன் இவங்க வாங்குறதுக்கெல்லாம் இல்லைன்னா அவருக்கு போலீஸ் இடத்துல பணம் அது வந்து 5 கோடி ரூபா அவருக்கு போச்சுன்னா அது எப்படி வந்துச்சுன்னு கணக்கு கேட்பாங்க. அது அவர் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட பேசினா தான் நம்ம என்னங்கிற முடிவுக்கு வர முடியும். அதாவது அவர் தோட்டத்து கணக்காகவே தான் கொடுப்பாரு. அவர் அதிகபட்சம் தோட்டத்துக்கு கொடுத்ததுக்கு தான் பணம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுப்பாரு. இல்லாட்டி அவருக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு 1,00,000 பணம் வருது, யாரோ அனுப்புறாங்க, 2 பேர் அனுப்புறாங்க, அது ஆளுக்கு 50,000 கேள்வி அனுப்புறாங்க. அவங்களுக்கு கேள்வி எப்படியோ போட்டுங்க, அது பிரச்சனை இல்லைங்க. அவருக்கு வந்து அதை ப்ரொசஸர் நீங்க ஏத்துக்கணும்ல, நீங்க அதை அதெல்லாம் ஏத்துக்கணும்ல. அது அக்செப்டிங்க. எனக்கு ப்ரொசஸரா வரணும் தான் கேட்டிருக்கிறதுங்க. எனக்கு அதுதான்னா அதுக்கு அது அவரு இப்ப நேத்து நம்மகிட்ட புரோக்கர் சொன்ன புரோக்கர் என்னன்னா, அந்த காட்டுக்காக வந்ததா தான் அவர் கணக்கு காமிச்சுக்குவாரு அப்படிங்கிறாங்க. காட்டுக்காக வந்தா அப்புறம் இந்த கணக்குலயே வந்துட போகுது, அவ்வளவுதான். ம் இல்ல அவர் ஏத்துக்குவாரா அப்படிங்கிற விஷயம் தெரியல. அந்த மாதிரி வந்து அண்ணா நம்ம அண்ணா 10 பேர் அவங்க அனுப்புறாங்க அவங்க அப்படின்னா, கேட்டதே வந்து அப்படிதான் வேணும் அப்படின்னு தானே கேட்டிருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியல. ம் சரி சொல்லுங்க. காட்டுக்கே நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா 5 ரூபாய் கணக்கு கொடுக்க முடியாது. கொடுத்தீங்கன்னா இவங்க கொடுக்குறவங்களுக்கு சிக்கலாகி போயிடும். கணக்கு இவங்க 5 ரூபாய்க்கு வச்சிருந்தா தான் கொடுக்க முடியும் கொடுக்குறவங்களுக்கு. ஆமா, 5 ரூபாய்க்கு இவங்க கணக்குல கொடுக்குறவங்க இப்போ நம்ம கொடுக்குறோம், அவங்க வாங்குறோம். அவங்கள சொல்றீங்களா? வாங்குறவங்கள சொல்றீங்களா? அந்த பைசா வாங்குறவங்கள சொல்றீங்களா? பைசா வாங்குறவங்க அதான் நான் டைரக்டா இப்ப நீங்க வீட்டுல மணி 5 ரூபாய்க்கு கணக்குல வச்சிருந்தீங்கன்னா நீங்க அவருக்கு கொடுத்துடலாம், தப்பு இல்லை. சரிண்ணா. அப்படி கொடுக்கல, நீங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் எவ்வளவு இருக்கா கணக்குல, அந்த 20,00,000 இருக்கு, 30,00,000 இருக்குது, அல்லது 1,00,00,000 ரூபாய் கணக்குல கொடுத்துட்றீங்க. அந்த கார்டு வாங்கின மாதிரி 1,00,00,000 ரூபாய் கணக்குல கொடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற 4,00,00,000 ரூபாய் நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஆளுக்கு ஒரு 50 லட்சத்தை கொடுத்து போட்டுருங்க அவர் பேர்ல அக்கௌண்ட்ல அப்படின்னா அவங்க போடுறாங்க. அதாவது அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறவங்க கணக்கு முதல்ல பணம் வச்சிருக்காங்க இருக்கிறவங்க அவங்கள போடச்சோம்னா நம்ம அவங்களுக்கு கணக்கு நமக்கு பணத்தை கொடுத்துக்குவோம். அந்த மாதிரி கொடுத்தோம்னா அடுத்த கேள்வி அவருக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு எதுக்கு இந்த 10 பேர் 5 ரூபாய் எதுக்கு உங்களுக்கு வந்து பணம் எதுக்கு அவங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி அந்த லேண்டுக்காரங்களுக்கு வருங்கிறீங்களா? ஆமா ஆமா அப்படிங்கிற கேள்வி லேண்டுக்காரங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அது நோ ப்ராப்ளம். ப்ரொசஸரா பணம் வந்துச்சு இல்லையா, அதுதான் போதுமானது. ப்ரொசீஜரா பணம் வரதுக்கு அவர் கேள்வி வரும்ல, அப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. அது அவங்க பாத்துக்குவாங்க. அது அவர் பாத்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னாரா? அப்படி வாங்கிக்கிறேன்னு சொன்னாரா உங்ககிட்ட? ஓ இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா? சரி, இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா? சும்மா பேசக்கூடாதுண்ணா. அவர் என்ன அவர் என்ன கண்டிஷன் இருக்காருங்கிறது கேட்ட வரைக்கும் அப்படியே அவங்க நீங்க அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரு தான் பதில் சொல்லுவாரு. பெரியவர் பார்த்தோம் இல்லையா, பெரியவர்கிட்ட போய் உட்காந்து கேட்டோம்னா தான் அவரை வந்து அவங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட கேட்டு பதில் சொல்லுவாரு. சரி ஓகே. ஒன்னும் அவசரம்லாம் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. அப்படியே இந்த 5 ரூபாய் நீங்க கணக்குல கொடுத்து ஒரு ஆள் வாங்குறதுக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து வெளியில ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு சேலரி நிறைய வருது, அவங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கு, அதெல்லாம் அவங்க ஈஸியா கணக்கை கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஆனா நீங்க 5 ரூபாய் போட்டு இந்த காட்டுக்கு எழுதிட்டீங்கன்னா அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நாளைக்கு அந்த காட்டையும் விற்க முடியாது. ரேட் குறைஞ்சிரும். இந்த என்ன ரேட்ல ரிஜிஸ்டர் ஆகுதோ அதே ரேட்டு தான் அந்த பக்கம் இந்த அக்கம் இதாயிரும் அந்த ஏரியா ஃபுல்லா. இன்னைக்கு அதுக்கு கிரையத்துக்கு எவ்வளவு வர போகுதுன்னு பாருங்க, அது இல்லாம டேக்ஸ் எவ்வளவு வர போகுதுன்னு பாருங்க. மறுபடியும் யாருக்கும் அவங்க விற்க முடியாது, வாங்குறவங்களுக்கும் அது பெரிய ரிஸ்க். அதெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களும் யாரும் விற்க முடியாது. சொல்லுங்க. ஏகப்பட்ட ரிஸ்க் ஆகி போயிடும். அதனால இல்ல இன்னொரு சமாச்சாரம். இது நேத்த முந்தனால ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரிங்க அப்படின்னா, இல்ல அப்படி பார்த்தோம்னா அப்படி இது ரெஜிஸ்டர் ஆகி வேண்டாங்க, அப்படி வேண்டாங்க. அவர் மீடியேட்டர், பொலிட்டிக்கல் மீடியேட்டர் அவரு. வேண்டாங்க அப்படி வேண்டாங்க, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இவங்க என்ன ரேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அடுத்த வர லேண்ட் எல்லாம் அந்த ரேட்ல தான் ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்த சேல்ஸுக்கு அடுத்து அந்த ஏரியால எந்த லேண்டு சேல் ஆகணும் இந்த ரேட்டுக்கு தான் சேல் பண்ணணும் அப்படிங்கிறாரு. சரி, எதுக்கும் அவர்கிட்ட பேசி பார்ப்போம். நீங்க வர்றீங்க டைரக்டா நீங்க கேட்டு பாருங்க. 18 லட்சம் ரூபாய்க்கு அவர் வேலை இருக்குங்கிற அந்த 18 லட்சம் ரூபாய்க்கு பண்ணிட்டு மீதி பணத்தை எப்படி கொடுத்தாலும் வாங்கிட்டு வரான்னு கேள்வி கேட்போம் நம்ம. வேற எந்த கேஸ்ல பணத்தை கொடுத்தாலும் பணத்தை பேங்க் மூலமா போனா அவருக்கு ஓகேவா? பேங்க் மூலியமா பணம் போனா ஓகேவான்னு கேட்கணும் இல்லையா? நீங்க என்ன இவர்கிட்ட கேட்டுறாதீங்கன்னா இவரு அதெல்லாம் போது தாராளமா அப்படின்ட்டு. சரி, அப்போ நம்ம வந்து பெரியவரை வந்து அவர்கிட்ட பேசி என்னங்கிறது சொல்ல வச்சுக்கணும். சரி, ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. இன்னொரு 2 நாள் ஆடி முடிஞ்சிச்சாதான் ஆவணியில போய் நம்ம
அதுக்குள்ள நம்ம காமிச்சிருக்கிறோம் இல்லையா, அவரும் மற்ற ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பண்ணலாம் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து அப்படி பண்ணிக்கிட்டா வாய்ப்பு இருக்குமா, என்ன பண்ணலாம், என்ன பண்ணா வாய்ப்பு இருக்கு என்னங்கிற விஷயத்த பாத்துட்டு இருக்கிறாரு. அதுல அதான் நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, 10 ரூபாய்க்கு சொன்னாலுமே அதுதான் பிரச்சனை. இப்போ 5 ரூபாய்க்கு நீங்க போட்டு எழுதிட்டீங்கன்னா இதையுமே நாளைக்கு வந்து நீங்க எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு ஒரு காலம் நீங்க ஏதாவது மாத்திரைங்க சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 5 ரூபாய்க்கு உண்டான பத்திரத்தை செலவு கொடுக்கறதுக்கு இல்லாம நீங்க 5 ரூபாய்க்கு வித்தீங்கிறது நீங்க மறுபடியும் பணத்தை கட்டணும், டாக்ஸ் கட்டணும். 20%, 15%, 16%, 20% வந்துடும். 20% டாக்ஸ் நீங்க நாளைக்கு 5 ரூபாய்க்கு போட்டு இன்னைக்கு வாங்கிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க விற்கிறப்ப மறுபடியும் 5 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டணும். இப்போ அவர் டாக்ஸ் கட்டுறது ரெடியா இருக்கிறாரு சயின்டிஸ்ட், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க வாங்குறவங்க நாளைக்கு மறுபடியும் 20% டாக்ஸ் கட்டினாங்கன்னா என்ன ஒண்ணு பாருங்க, சரிண்ணா 1 ரூபா போயிடும். அப்படி விற்கிறோம் அப்படிங்கும்போது அன்னைக்கெல்லாம் அமௌண்ட் மாறி ரேட்டு டபுள் ஆகிடும் இல்லைங்க. அப்படி விற்கிறோம் அப்படிங்கும்போது ஆனாத்தான வச்சு அதை எப்படின்னா டபுள் ஆகுன்னு எப்படின்னு சொல்ல முடியும். ஒரு வருஷத்துல விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டபுள் ஆகுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு வருஷத்துல? அது இல்லாம வாங்குற மாதிரி நாளைக்கு 5 கோடி கணக்கு கொடுக்குறவங்க தானே வாங்க முடியும். ஆமா, அந்த மாதிரி சிக்கல் நிறைய சிக்கல் இருக்கு. சரி, ஓகே. இல்லன்னா இப்ப வந்து 18 லட்சம் ரூபாய்க்கு கையில மேல இருக்குதுங்கிறத நீங்க ஒரு 25 லட்சம் ரூபாய் போட்டு எழுதுறீங்க, 30 லட்சம் ரூபாய் போட்டு எழுதுறீங்கிறது யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் டாக்ஸ் வருங்கிற மாதிரி. இந்த நம்பர் பல்கா போறதுனால கொஞ்சம் எல்லா தரப்புலயுமே அதனால அவ்வளவு தூரம் நிக்குது. அது நிறைய பேருக்கு தகவல் போயிருக்குது. பெரிய நீங்க சொல்ற மாதிரி தான் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை கேட்டா ஒரு புள்ளிவிவரமா சொல்றாரு. இருக்கிறாரு சயின்டிஸ்ட், 2 ஃபுல்லா ஃபாரின் இருக்கு, அந்த இதுல ஊருக்குள்ள இன்னொரு 1 ஏக்கரா இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெளிவா சொல்றாரு. அது வந்து எனக்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். வந்து அவர் ஒய்ஃபில் தான் கேட்குறாங்க, அதை ஒய்ஃபில் பண்ணோன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்குதுங்க, அது வேற ஒன்றும் வேற கேஸ் வழியே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவரெல்லாம் முயற்சி பண்ணி அவர்கிட்ட தகவல் போயிருக்கு. அவர் பெரிய லெவல் வியாபாரம் பண்றாரு. சரிங்க, அவருக்கு வாய்ப்பு இருந்தா ஃபிளாட்டாவோட போட்டுருவாரு. அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கு. அது என்னன்னு அவர்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசி ஏதாவது குறைச்சோ அல்லது வேற விதத்துல ஏதாவது பண்ணிக்க முடியுங்கிறத அவருக்கு பேசி தான் நம்ம பண்ணணும்னு நினைச்சுக்கோங்களேன். ஓகேண்ணா, மீட் பண்ணுவோம். சோர்ஸ் இருக்கு, நீங்க ஒரு 2 நாள் போட்டு ஆவணியில வந்து இன்னொரு வரன் இருக்காரு, அவரை கூட்டு போய் நம்ம பார்த்துட்டு பெரியவர்கிட்ட வந்து உட்காந்து நம்ம சில விஷயங்கள் பேசணும். சரி, ரைட்ண்ணா. நம்ம அன்னைக்கு வந்தார் இல்லைங்களா பெரியவர், அவர்கிட்ட உட்காந்து நம்ம பேசணும். அப்ப அவங்க அன்னைக்கு வந்து 2 பேர்த்தையும் வர சொல்லி பெரியவரை வர சொல்லி நம்ம அந்த விஷயத்த பேசி அவங்ககிட்ட கலந்துக்கிட்டு சொல்ல சொன்னோம்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல நம்ம போனோம்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகேண்ணா. நம்ம இப்போ 2 நாளைக்கு எதுவும் பேச வேண்டாம், முடிச்சுட்டு அப்புறம் பேசுறேன். நீங்க இப்படி போயிட்டு வந்துருங்க, சமயம் போயிட்டு வந்துருங்க, அப்புறம் பேசுறேன். சமயபுரம் ப்ரோக்ராம் கேன்சல். அடாடா, கேன்சல். அதெல்லாம் அங்க போயிருக்கீங்க. நாளைக்கு தான் நானே 15ஆம் தேதி நாளைக்கு இன்னைக்கு நினைச்சிட்டு சொல்லிட்டேன். ஓகே, அது ஃபைனல்ண்ணா. ஒரு வேற போகலை. அதில் அவங்க போகிறாங்க, நான் போகல. ஓ, சரிண்ணா, சரிங்க. அது என்னை அப்படி தான் விடாது, ஆசை காட்டும், மோசம் பண்ணிட்டோம். அது எனக்கு தெரியும். சமயபுரம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மாறி வந்து எந்த அளவுக்கு வித்தக்காரி, விளையாட்டுக்காரி, எந்த அளவுக்கு வித்தக்காரிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் கண்டுக்கிறது இல்லை. மாறிக்கிட்ட நான் நல்லா அனுபவப்பட்டேன். அதான் கோவிச்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால ஓகே. ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலில் சாமி ஒரு இடத்துல 3 மரத்தில் காட்சி கொடுக்குறான் ஒரு கோயிலில். அப்போ நான் சொல்கிறேன், என்னன்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன் உட்கார வைக்கலாம்னா இந்த 3 இடத்துல எங்கே வேணாலும் உட்கார வைக்கலாம்னா அப்படின்னு. சரின்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை கொடுக்க பார்த்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு நாள் இன்னொரு இடத்துல பூஜை போட்டாச்சு. அப்புறமா பார்த்தா அதே தோட்டத்துக்குள்ளார தான், அதே கோயில், அதே தோட்டத்தில் இன்னொரு இடத்துல பூஜை போட்டாச்சு. அப்புறமா பார்த்தா நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். திடீர்னு அவங்க வீட்டில் அந்த பிள்ளைக்கு சாமி வந்துட்டு நான் விளையாடணும்டா அப்படின்னுச்சு. ஓகே, நீ விளையாடணுமா, வா உனக்கு ஒரு இடம் இருக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போனா அந்த கோயிலுக்கு ஒரு பூஜாரி வந்திருந்தான். அவன் வயசே ஆகி போச்சுன்னா, குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கிறான். அதுக்கும் வரம் கொடுத்துருச்சு. எனக்கு வீடு கட்டி கொடு, உனக்கு நான் வரம் கொடுக்குறேன்.
அப்படின்ட்டுருச்சு. அதே மாதிரி ஒரு புத்துக்கண்ணு வச்சுட்டாங்க. ஓ பார்த்தா அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல ஒரு வேல் ஒன்று இருந்துச்சு. அந்த வேலில் காய்ச்சி கொடுத்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வச்சு உட்கார வச்சோம்னா முதுகு பின்னாண்ட வேல் வருதுன்னா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கொடுக்காம இன்னொரு இடத்துல உட்காந்துருச்சு. ஓ ஸோ அப்போ நான் சொன்னேன், என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு. அண்ணா இது அப்படிதான், அது ஒரு அரலூஸ் இப்படி தான் பண்ணும் நம்மள. அவள் மாறி வந்து அது விளையாட்டு குழந்தை. கன்னிமாரில் வந்து அது லாஸ்ட் தெய்வம். அது அக்கா தங்கச்சிங்களுக்கு கடைசி தங்கச்சி அது. அதனால அது விளையாட்டு குழந்தை. இந்த 7 தெய்வம் 6 தெய்வங்களுக்கு வந்து அது விளையாட்டு குழந்தை. கடைசி புள்ள தானே. ஸோ அதனால அதாவது ஒரு பழமொழி இருக்குல்ல, கைப்புள்ள எடுப்பார் கடைசி புள்ள, எடுப்பார் கைப்புள்ள என்னமா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அது. கைப்புள்ளை எடுப்பார் கைப்புள்ள என்னமோ சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ ரைட், இப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி காளி பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. பார்த்தது தான். ஏன்னா 2-3 இடத்துல வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப போயிட்டு வரலாம் விடுங்க. ஓகே, 2-3 இடத்துல வந்து அந்த 2-3 பேருக்கு வந்து 2-3 பேருக்கு காளியம்மன் குலதெய்வம். அதுக்கு வாக்கு கேட்டுச்சுங்க. கேட்டாங்க, வாக்கு கேட்டேன். வாக்கு சொன்னது அப்படியே நடந்துருச்சு. ஓ ஒருத்தர் தொழில் கேட்டாங்க. இந்த இடத்துல தொழில்டாலாம் இருக்குதுண்ணா. ஒரே உத்தரவு, உனக்கு இனி இந்த இடத்துல தொழில் இல்லை, உனக்கும் இனி இந்த இடத்துல தொழில் இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த இடம் க்ளோஸ், சேல்ஸ் க்ளோஸ். அந்த இடம் க்ளோஸ் ஆயிடுச்சு, வேற ஒருத்தன் கை போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு பூஜை போட்டு கொடுத்தேன். அவனுக்கு பாலக்குச்சி நாட்டுவாங்க இல்லையா, அவனுக்கு குலதெய்வம் காளி. அந்த கடை வச்சதுலேருந்து 4 கடை எடுத்துட்டான். அப்புறம் தான் எனக்கு புரியுது, ஓஹோ இதனோட இது இப்படி, அதனோட இது இப்படி. அதே மாதிரி இன்னும் சிலது இருக்கு. இந்த வராகி, சாமுண்டி, பிரம்மி, இதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் ஆனதுங்க, காளியோட சேர்ந்ததுங்க. அதுங்களும் இப்படி காளியோட சேர்ந்ததுங்க. துர்கா. ஓகேண்ணா, மறுபடியும் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிட்றேன். தேங்க்யூ. சரி, நல்லதுண்ணா, வணக்கம்.